அடுத்து வர்றார் நம்ம டிஎம்எஸ், அதாவது லவ் மேரேஜே பெருசு அப்படின்னு. அவர் வந்து நம்ம மேடையில் ரொம்ப பரிச்சயமான தம்பி, நிறைய பேசியிருக்காரு நம்ம மேடையிலேயே. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடல்கள் பாடுறதுலேயும் சிறப்பானவர். மேடையில் வந்து அதனை இடியன முழங்கக்கூடிய பேர் தான் டிஎம் சௌந்தரராஜன் அவர் பேர். ஆனால் அவர் மாதிரி குரல் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்காது, சாட்டையை சுழட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ காமிக்க போகிறாரு. இவர் பேசுகிறது லவ் மேரேஜ். இவருடைய அரேஞ்சு மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். சரியா? மேடை இப்போது சௌந்தரராஜன் வசம். வாங்க. சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை. அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2க்கு 7 கூடையவன் சுக்கிரன். ஒரு குடும்பத்தை உருவாக்கணுனாலும், ஒரு கல்யாணத்தை உருவாக்கணுனாலும், ஒரு தாம்பத்தியத்தை உருவாக்கணுனாலும் அது சுக்கிரனால தான் முடியும், அது லவ்வால தான் முடியும். அரேஞ்ச் மேரேஜே நீங்கள் பண்ணியிருந்தாலும் லவ் பண்ணாமல் எப்படி குழந்தை வைப்பீங்க? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, மீனாட்சி அக்கா சொன்னாங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் சரியானது அப்படி ரொம்ப சீரியஸாக பேசினாங்க. ஏன் லவ் மேரேஜ்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சா? அப்போது நான் இதில் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னா அது லவ்வில் மட்டும்தான் நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு யதார்த்தமாக சில வாழ்க்கையில் அதிக அந்யோன்யம் ஏற்படக்கூடியது லவ்வில் மட்டும்தான் நடக்கும். அரேஞ்சில் ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் வந்து இந்த மேடையில் உட்கார்ற வரைக்கும் தலைப்பை மாற்றலை, உட்கார்ந்ததுக்கப்புறம் தலைப்பை மாற்றிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல. இப்போது அந்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் பார்த்து திருமணம் செய்வது அரேஞ்ச் மேரேஜில் நல்லதா லவ்வில் நல்லதா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே ஐயா அவங்க சொன்னாங்க, சந்திரன் ஐயா சொன்னார்னு நினைக்கிறேன், அரேஞ்ச் பண்ணுறதா இருந்ததுனா தான் ஜோசியர்கிட்ட வருவாங்க, லவ் பண்ணுறதுனா ஜோசியர்கிட்ட ஏன் வராங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை பேர் உண்மை ஜாதகத்தோடு ஜோசியர்கிட்ட வராங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுவாக தாங்க இருக்கும், அதுவாக தாங்க இருக்கும்னு சொல்கிறாங்க, அதுக்கு பொருத்தம் பாருன்றாங்க. இதில் இன்னொரு குடும்பம் என்ன தெரியுங்களா, ஜோசியர்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு ஜாதகமெல்லாம் இல்லை, பேர் பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏங்க அப்படி ஒன்றே இல்லைங்க. ஒருத்தருக்கு 3 பேர் கூட இருக்கலாம், அதில் எந்த எழுத்தில் ஆரம்பிக்குது எந்த நட்சத்திரம் உண்டுதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அதெல்லாம் ஏற்புடையது இல்லைங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை. இவ்வளோ குளறுபடி இருக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் எப்படிங்க சிறந்ததுன்னு சொல்ல முடியும்? சரி, அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போகிறாங்க, அவருக்கு உண்மையாக நோய் இருக்கா இல்லையான்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் ஜாதகர்கிட்ட வரும்போது அவர் உண்மையாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாரா இல்லை லவ் மேரேஜ் பண்ணுவாரான்னு ஒரு ஜோசியர் சொல்லலாம் இல்லையா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி சுக்கிரன் ராகனுடைய காம்பினேஷன் இன்னைக்கு கிரகநிலையை எடுத்து பாருங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு, அதை குரு பார்க்குறாரு. இன்னைக்கு பூராட நட்சத்திரம். இப்போ இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய லவ்வர்ஸ் டே வேறு இன்னைக்கு. ஏன்னா லவ்வர்ஸ் டே வந்து 4 நட்சத்திரம் பார்த்துட்டு வராது, இன்னைக்கு கோஇன்சிடென்ட்டாக வந்திருக்கு. ஐயாவுக்கும் இந்த மாதிரி ஒரு மேடை நம்ம எல்லாம் அமைஞ்சதுன்றது பெரும் பாக்கியம் தான். அப்போ என்னங்க அர்த்தம்? இயற்கையே சொல்லுது லவ் மேரேஜ் தான் ரொம்ப பெட்டர் அப்படின்றத சொல்லுது. அண்ணன் ரத்னகுமார் என்ன சொன்ன மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா சொன்னாங்கன்னு திருமணம் பண்ணுறோம், சரி, அதுக்கப்புறம் கடிவாளம் கட்டின மாதிரி அப்பா அம்மாட்ட கேட்டு தான் பேசுவோமா? அது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது லவ் மேரேஜ், அதுக்கு பேர். அதில் என்ன இருக்குது? அதே மாதிரி அவங்க தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்கும் அப்படின்ற போது ஜோசியரை பார்த்தா என்ன, ஜோசியரை பார்க்கலைன்னா என்ன? எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலோ கலப்பு திருமணம் அல்ல மாற்று மதத்தினர் கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது விதி. அதை யார் நினச்சி எப்படி தடுக்க முடியும்? இது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்குதா? அப்போது கிடையாது. ஏன்னா முருகனே காந்தர்வ திருமணம் பண்ணவர் தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். சரி, அதனை அடுத்து கௌரவ கிரகம்னு சொன்னாங்க. குரு சூரியன் கௌரவ கிரகம் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு சிறக்கும்னு நீங்கள் இப்போ எந்த கணக்கு வச்சு சொல்கிறீங்க? கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருப்பாங்க, காசு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்யோன்யம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எப்படிங்க தெரியும்? சத்தியமாக சொல்கிறேன், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களே அவங்க அம்மாவே வெல் செட்டில் ஃபேமிலி, பொண்ணுடைய அம்மாவே வந்து எப்போ என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கிடைக்கும்னு கேட்குற கொடுமை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். கால தேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தியோடு பலன் சொல்லுங்கிற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அரேஞ்ச் மேரேஜ் ஓகே. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஜோதிடர் அப்படிங்கிறத அப்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கையும் எல்லாரும் மனசில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி பொருத்தம் பார்க்குறோம், அந்த பொருத்தத்தில் இத்தனை பொருத்தம் இருக்குது, இல்லை இத்தனை பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அவங்க இல்லை எத்தனை பேர் சார் பின்னாடி நல்லா இருக்காங்கன்னு யார் சார் ஃபாலோ பண்ணி பார்க்குறது? ஆனால் லவ் மேரேஜில் பாருங்கள், எதையும் எதிர்பார்க்காமல், அக்கா கூட யாரோ சொன்னாங்க அந்த அணியிலிருந்து,
சந்திரன் அண்ணாவோ இல்லை அதுக்கப்புறம் வந்தவரோ சொன்னார், லவ் மேரேஜ் பண்ணுறவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை வந்து கோயில் வாசல்லையோ ஒரு பிள்ளையார் கோயிலையோ ஒரு கேட்லேயோ நின்று திருமணம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. வாழ்க்கைக்கு என்ன சார் தேவை? அந்த பெருமைப்படுத்தி அந்த மேடையெல்லாம் வச்சு அந்த ஜோடனெல்லாம் பண்ணாதான் அது திருமண வாழ்க்கையா? யதார்த்தமாக நான் உன்னை நம்பி வருகிறேன், நீ என்னை நம்பி வருகிறாய்ன்னு பண்ணக்கூடியதானே சார் லவ் மேரேஜ். அப்போ மனசில் எவ்வளவு ஆழம் உறுதி இருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். அந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் 5 வருஷம் இஎம்ஐ கட்டத்துலேயும் இந்த வாழ்க்கையை வெறுத்துருவான். அந்த அரேஞ்ச் மேரேஜில் எவ்வளவோ குளறுபடி இருக்குது. அந்த அரேஞ்ச் மேரேஜில் என்னை பொறுத்த வரைக்கும் தற்காலிகத்துக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜோசியரை பார்த்து, அதாவது ரொம்ப லக்கிலி என்ன எப்படி நடக்கும்னா ரொம்ப ரேராக நடக்கும். அந்த லவ் பண்ணுறவங்களே 2 பேரும் வந்து பார்ப்பாங்க ஜோசியரை, நல்லா இருந்துக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களாம் ரொம்ப ரேர். ஆனால் பெரும்பான்மையாக காதல் திருமணம் தான் ரொம்ப அந்யோன்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றமே இல்லை. கல்லறை பற்றி நிறைய பேசினாங்க, கல்லறை அப்படின்ட்டு. எங்க ஷாஜகானும் லவ்வருக்கு தானுங்க தாஜ்மஹாலே கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னங்க லவ்வில் எதுவுமே கட்டலைங்கிறீங்க? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க ஏதாவது ஒரு 4 தூண் கட்டி வச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. எங்கேயாவது இருந்ததுன்னா அதை சொல்லுங்க. ஒரு செங்கல் நட்டு வச்சிருக்காங்க, அதுவும் இப்போ காணோன்றாங்க வர வர. இல்லை இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா என் மனைவிக்காக தான் எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களே வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்தத்துக்காகவும் நான் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த டாப்பிக்கு, சொந்தத்துக்காக வாழ்கிறோம், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, இப்படி வாழ்கிறது வாழ்க்கையாங்க? அப்பா அம்மா யாரும் பேசலை அப்படின்னாலும் பரவாயில்ல, சொந்தங்கள் யாரும் பேசலைனாலும் பரவாயில்ல, நாம் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த காதல் தாங்க பெரிய சிறந்த ஒரு அமைப்பு. அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த கல்யாணத்துக்கு போகலாம், அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அதனால் வீடு கட்டி இஎம்ஐ வாங்குற. இஎம்ஐ கட்டும் போது தான் தெரியும் அவன் கஷ்டமே. அப்போ கௌரவத்திற்காக வாழக்கூடியது மட்டும்தான் அரேஞ்ச்டு மேரேஜ். தனக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கணும்னு சந்தோஷமாக வாழக்கூடும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வன்ற டைலாக்லாம் அரேஞ்ச் மேரேஜில் யாராவது சொல்கிறாங்களா? இன்னைக்கு வந்து லவ்வர்ஸ் டேங்க. அதுலேயே ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக நிமிர்த்தத்தின் அடிப்படையில் தெரிஞ்சிருக்கும் எப்படி நான் ஒரு ரிசல்ட் சொல்லணும் அப்படின்ட்டு. அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக இப்போ டைம் முடிய போகுது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் பொன் பொருள் அந்த அந்தஸ்து கௌரவம் பேக்ரவுண்டு எல்லாமே கொண்டு வாங்க. அன்பு காதல் அப்படிங்கிறதுல எல்லாமே உடஞ்சி போகும் அப்படிங்கிறது ராமாயணத்தில் வேறு வகையாக கொண்டு வரலாம். வாரண பொருத மார்பும் வரையனை அடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுரி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையால் திரும்பி போனான்னு வரும். நீங்கள் என்ன பாட்டை கேட்டு நான் டயத்தை விட்டுட்டேன் பத்தியா, அதாவது டைம் முடிஞ்சு வச்சோம். சரி, அதனால் நிறைய இருக்குது கருத்துக்கள். லவ் மேரேஜ் ரொம்ப சிறந்ததுங்க. ஜோசியரை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அது கண்டிப்பாக நல்லா இருக்கும், நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அதாவது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினைதீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. முருகப்பெருமானே இதை முன்னுதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. அருணகிரிநாதர் திருப்புகழில் தெய்வயானையை விட, தேவலோகத்து பெண்ணு தெய்வயானை விட வள்ளியை தான் அதிகமாக புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. வேலனோட டே தான் வேலண்டைன்ஸ் டே. இதுக்கு மேல ஒரு உதாரணம் நிமிர்த்தம் தேவையா? அதனால எல்லாரையும் தாழ்மையை கேட்டுக்கிறது, அவங்களுடைய தலையத்து பிரகாரம் தான் நடக்கும். லவ் மேரேஜ் தான் ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். நன்றி, வணக்கம். அவரே குழம்பிட்டார். மாதிரி நல்ல பாட்டு சொன்னாப்ல. வாரணம் பொருத மார்பும் வரையினை அடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை ஓட்டு வெறுங்கையால் இலங்கை புக்கான். அருமையான பாடல். நீங்கள் அந்த பாட்டு படிச்சிங்கன்னு வைங்களேன், மனசுக்குள்ளேயே ஒரு இது வரும். அதாவது காதல் வந்துருமா? சரி, அதாவது முருகனை பற்றி சொன்னார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அதனால காதல் பெருசுனார். ஆனால் வள்ளி செகண்டு தெரியுமா, வள்ளி ஃபஸ்ட் இல்லை. ஆக மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க, 2வது மேரேஜ் லவ் பண்ணிக்கங்க அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காருன்னு இவர் சொல்றாரு, நான் சொல்லலை. இல்லை, அது எப்பயுமே கரெக்டாக சொல்லணும்ல, முழுசாக சொல்லி முடிக்கணும்ல. இப்போ அவர் சொன்னது வள்ளியை முருகன் என்ன பண்ணார், லவ் பண்ணார். அது எத்தனாவதாக பண்ணார், 2வதாக பண்ணார். எப்பயுமே 2வதுக்கு மதிப்பு ஜாஸ்தி இல்லையா?
அதனால தான் +2. அதான் 2ன்னு வந்தது. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ பாருங்கள், நம்ம நண்பர் ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, நான் அந்த காரில் உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இன்றைக்கி நடந்ததில்லை. பட்டிமன்றம் தலைப்பு வரும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. நீலகண்டன் என் கிளாஸ்மேட்டு, அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். சதாசிவம்னு ஒரு நண்பர் வீட்டுக்கு போடாங்கிறேன். நேராக போய்கிட்டே இருந்தான், திருப்பலை லெஃப்ட்டில் திரும்பாமல் நேராக போகிற சதா வீட்டுக்கு போகுதுன்னு சொன்னேன்லடா. ஆமாம், அவர் 2வது சம்சார வீட்டுக்கு தானே போக சொல்லுவேன் நீ. அப்போ நான் பார்த்துங்க, நான் எந்த சம்சாரம்னு சொல்லலை. ஏன்டா வீட்டுக்கு போனாலே 2வது வீட்டுக்கு தான் போவீங்களா? ஏன்னா அவனுக்கு 4 சம்சாரம். அப்போது லவ்னு வந்து அப்படி ஸ்ட்ராங்காக லவ் பண்ணணும், சும்மா பேருக்கு லவ் பண்ணோம்னு இருக்கக்கூடாது. எனிவே அது டிஎம்எஸ் வந்து நல்லா எடுத்து வச்சுருந்தார். அதாவது என்னென்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அதாவது காதல் திருமணம், அரேஞ்சு மேரேஜ், அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இந்த அரேஞ்சு மேரேஜுங்கிறது என்ன சார்? ஒரு மண்டபத்தை பிடிச்சி அல்லது வந்து கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 4 பேர்த்துக்கு சொல்லி எல்லா விவரம் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணுறது தான் அரேஞ்சு மேரேஜ் இல்லையா? இது வந்து தாய் தகப்பனார் பண்ணுனா அது அரேஞ்சு மேரேஜுங்கிறான். இப்போ லவ் பண்ணுறவங்க கூட ஸ்டேஷனில் போய் சொல்லி, இன்ஸ்பெக்டரை வர சொல்லி, 2 மாலையை வாங்கிட்டு வர சொல்லி, எல்லாத்துக்கும் சொல்லித்தான் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அதுவும் வந்து அரேஞ்சு மேரேஜ் தான். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியே தானே பண்ணுறாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை யார் பண்ணுறதுங்கிறதே பஞ்சாயத்து. அதாவது பெற்றவன் பண்ணுறதா மற்றவன் பண்ணுறதாங்கிறது தான். அப்போது இந்த மற்றவங்க பண்ணதுனால தான் லவ் மேரேஜ். 2வது அவர் ஒரு கேள்வி நல்லா கேட்டார். ஏப்பா சரி, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டுறது தப்புன்றீங்க, ரைட்டு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, எப்படா புள்ள வைக்கிறீங்க, லவ் இருந்தால் தப்பாக வரேன் புள்ள ஊட்டி வர்றது அப்படின்றத தெளிவாக கேட்டார். பிரமாதமான கேள்வி. அதே மாதிரி அதென்ன சொல்லுவாங்க, வீடு கட்டுறது கூட இந்த காலத்தில் ஈஸி, வீட்டுக்காரி கட்டுறது கஷ்டம் சார். எது அரேஞ்சு மேரேஜில் அதில் அங்கே கோணையாக இருக்குது, இங்கே வளைஞ்சிருக்குது. மாப்பிள்ளை வந்து வெல் செட்டில்டு மாப்பிள்ளை வேணும் அப்படிமா. எது நீங்கள் பாருங்கள், பேப்பரில் பாருங்கள், இந்த மணமகள் விளம்பரத்துலலாம் வெல் செட்டில்டு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? அதாவது H1B விசா இருக்கணும், இல்லாட்டி I-140 வாங்கியிருக்கணும், இல்லை க்ரீன் கார்டு இருக்கணும் அமெரிக்காவில், இல்லாட்டினா பெர்மனெண்ட் வேலை இருக்கணும், வீடு கட்டி இருக்கணும், கார் வச்சுருக்கணும், அப்படி மாப்பிள்ளை தான் வேணும். அப்போ வேறு எப்படி மாப்பிள்ளை வேணும்? எனக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் இழுத்தரைக்கு அம்மி இருக்கக்கூடாது, மம்மின்னு ஊப்புறதுக்கு மாமியாரும் இருக்கக்கூடாது, அப்படியான இடம்தான் வேணுன்ற மாதிரியான பாயிண்டில் சொல்லி இப்போ கல்யாணம் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறேன், வெல் செட்டில்டு மாப்பிள்ளை அப்படின்னா நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டேன், இப்போ கூட பொண்ணை கொடுக்குறதுனா கொடுன்னு 2ஆம் தரமாக கூட கேட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. அந்தளவுக்கு வந்து முந்தியெல்லாம் மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாராம்ப்பா, வேணாம்ப்பா, வேண்டாம்ட்டுருவாங்க. ஆனால் இப்போ மாப்பிள்ளை இப்படி குடிப்பார், அவர் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னா அப்போ பரவாயில்ல, அதெல்லாம் இன்றைக்கி இந்த காலத்தில் சகஜந்தான் பண்ணுறாங்க. எங்கள் பொண்ணு கூட சோஷியல் ட்ரிங்கர் தான் முடிச்சு விட்ருவாங்க. அப்போ இப்போ இப்படி போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காலத்தில் வந்து அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜான்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த சோசியார் எங்கேங்கிறது கரெக்டாக இருக்குவார், பழைய பஞ்சாங்கத்தையே பரட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னுவாங்கல்ல, அது மாதிரியே வந்துருச்சு. இருக்கட்டும், இப்போ நமக்கு வந்து டிஎம்எஸ்க்கு இன்னொரு கரவொலியை கொடுத்துடலாம். நம்ம சின்ன வயசு பையன் வளர்ந்து வரணும்.